ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 பிப்ரவரி 24ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். முதல் நடப்பு நிகழ்வு, சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தேசிய கொடிக்காக 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தேசிய கொடிக்காக 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. போட்டித் தேர்வுக்கு வழிகாட்டும் வகையில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய இணையதளம் என்ன? www.tamilnadu.careerservice.government.in. போட்டித் தேர்வுக்கு வழிகாட்டும் வகையில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய இணையதளம் என்ன? www.tamilnadu.careerservice.government.in. தமிழகத்தில் 4 இடங்களில் சிறைத்துறை சார்பில் பெட்ரோல் நிரப்பு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன, IOCயுடன் இணைந்து. அந்த 4 இடம் என்னென்ன அப்படின்னா, வேலூர் மத்திய சிறை வளாகம், கோவை, பாளையங்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை ஃபாஸ்டல் பள்ளி. தமிழகத்தில் 4 இடங்களில் சிறைத்துறை சார்பில் பெட்ரோல் நிரப்பும் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன, IOCயுடன் இணைந்து. இந்த 4 இடங்கள் என்னென்ன அப்படின்னா, வேலூர் மத்திய சிறை வளாகம், கோவை, பாளையங்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை ஃபாஸ்டல் பள்ளி. இந்திய பொருளாதாரம் தற்போதைய மதிப்பு 2.5 லட்சம் கோடி. உலகளவில் பொருளாதாரத்தில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. இந்திய பொருளாதாரம் தற்போதைய மதிப்பு 2.5 லட்சம் கோடி. உலகளவில் பொருளாதாரத்தில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. அபுதாபியில் நடக்கவுள்ள இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பின் OIC வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முதல் முறையாக இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் நடக்கவுள்ள இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முதல் முறையாக இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கௌ சேவா ஆயோக் என்ற பெயரில் பசு நல அறக்கட்டளை அமைத்துள்ள இந்திய மாநிலம் எது? ஹிமாச்சல பிரதேசம். கௌ சேவா ஆயோக் என்ற பெயரில் பசு நல அறக்கட்டளை அமைத்துள்ள இந்திய மாநிலம் எது? ஹிமாச்சல பிரதேசம். தெலுங்கானா மாநில விவசாயிகளுக்கு மத்திய அரசின் உதவித்தொகையை தவிர்த்து கூடுதலாக 10,000 உதவித்தொகை அளிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநில விவசாயிகளுக்கு மத்திய அரசின் உதவித்தொகையை தவிர்த்து கூடுதலாக 10,000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தரவும் வரி ஏய்ப்பை தடுக்கவும் 3 புதிய அமைப்புகளை மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்கவரி வாரியம் CBIC உருவாக்கியுள்ளது. ஏற்றுமதியாளர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தரவும் வரி ஏய்ப்பை தடுக்கவும் 3 புதிய அமைப்புகளை மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்கவரி வாரியம் CBIC உருவாக்கியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் 252.9 புள்ளிகள் பெற்று புதிய உலக சாதனையுடன் அபூர்வி சந்தேலா தங்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் 252.9 புள்ளிகள் பெற்று புதிய உலக சாதனையுடன் அபூர்வி சந்தேலா தங்கம் வென்றார். ஐநா சபைக்கான புதிய அமெரிக்க தூதராக
கெல்லி நைட்கிராஃப்ட் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐநா சபைக்கான புதிய அமெரிக்க தூதராக கெல்லி நைட்கிராஃப்ட் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இணைய வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தேசிய இணைய வணிக கொள்கை வரைவு மசோதாவை மத்திய அரசு விரைவில் வெளியிட உள்ளது. குறிப்பு: இந்த புதிய தேசிய இணைய வணிக கொள்கை மூலம் அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வணிகத்தை ஒழுங்குபடுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தேசிய இணைய வணிக கொள்கை வரைவு மசோதாவை மத்திய அரசு விரைவில் வெளியிட உள்ளது. குறிப்பு: இந்த புதிய தேசிய இணைய வணிக கொள்கை மூலம் அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜியின் துணை நிறுவனமான அதானி ரினியூவபிள் எனர்ஜி பார்க் குஜராத்தில் சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைக்க ஒப்பந்த புள்ளியை பெற்றுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜியின் துணை நிறுவனமான அதானி ரினியூவபிள் எனர்ஜி பார்க் குஜராத்தில் சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைக்க ஒப்பந்த புள்ளியை பெற்றுள்ளது. சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ.6000 நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக 1 கோடி விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ.6000 நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக 1 கோடி விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. முறைப்படுத்தப்படாத சேமிப்பு திட்டங்கள் அனைத்துக்கும் தடை விதிப்பதாக வாடிக்கையாளர்களை காக்கும் நோக்கில் மத்திய அரசு புதிய அவசர சட்டம் ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். முறைப்படுத்தப்படாத சேமிப்பு திட்டங்கள் அனைத்துக்கும் தடை விதிப்பதாக வாடிக்கையாளர்களை காக்கும் நோக்கில் மத்திய அரசு புதிய அவசர சட்டம் ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.